நம்ம தஞ்சாவூர் ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான தேங்காய் திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இதோட எக்ஸாக்ட் டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தேங்காய் மிட்டாய் அதே ஹல்வாவில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1.5 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேன்ல 1.5 டீஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணி பொன்னிறமா வறுத்து எடுத்துப்போம். இப்போ அது கூட நான் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலயே நான் 3/4 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதே பேன்ல 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். 7 to 8 முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதிலே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் இது கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் நல்லா திக்கான உடனே இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹல்வா பதம் மாதிரி சுருண்டு வரும். எனக்கு இது ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான தேங்காய் திரட்டி பால் ஹல்வா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன வெயிட்டிங்? ஸோ டக்குன்னு போய் செஞ்சு பாருங்க.